ஆனே பண்ண சபையை பார்த்தால் எப்படி விளக்கா? லட்சுமி கடாட்சிபுர சபை, லட்சுமி கடாட்சியம் முடிஞ்ச சபை. சபையில அமர்ந்திருக்கக்கூடிய கற்றோர் இல்லையா? நம்ம எல்லாம் பெற்றோர் இல்லையா? பெற்ற தாய் தந்தை போல அமர்ந்திருக்கிறார்கள். மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணது அனுபவங்க. அப்ப அனைவருடைய பாதத்திற்கும் நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். தம்பி நான் வந்திருக்கேன், ஒரு பெண்ணு வந்திருக்கேன் சபைக்கு. என்னை பார்த்து என்னடா சிரிச்சுன்னு முடிக்கிற? ஒண்ணுலம்மா, உன்னை பார்த்து என்ன பண்றது? ஏண்டா ஏண்டா அக்கம் பக்கம் யாரும் இல்ல. எங்கடா அங்க போற? ஆமா, நான் அயோக்கியா. உட்காந்து அவன் தில்ல மாரி அவன் வந்து முட்டு வைக்க அவன் என்னடா அதுக்கு நீ பாட்டுக்கு பின்னிசை அக்கம் பக்கம் யாரும் இல்ல, சொல்ல தேவை இல்ல, வந்த பொங்கல ஓனத்தியத்த நான் தாண்டி கால கூட உனக்கு மேல ஆடாது போட்டு ஆடுறாடா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, சொல்ல தேவை இல்ல, எல்லாமே ஆடுறது. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, சொல்ல தேவை இல்ல, பொம்பல ஓனத்தி நான் தாண்டி நான் தாண்டி உனக்கு ஆம்பளை ஆம்பளை சிங்க விடுறாவே
ஆமாண்டா அவுத்து விட்டு பாடுறா அசிங்கமா இருக்கும் ஆம்பளை சிங்கம் மாட்டி இவரு அவுத்து. டேய், ஓ. நீ யாரு அடே அவரே இவரே அது போனவரே எந்தன் ஆயத்துக்கு எட்டாத கயிறே அவரே இவரே அது போனவரே எந்தன் ஆயத்துக்கு எட்டாத கயிறே ஐயா அவரே இவரே அது போனவரே அவரே இவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத கயிறே அவரே இவரே அது போனவரே எந்தன் ஆயத்துக்கு எட்டாத கயிறே எந்தன் ஆயத்துக்கு எட்டாத கயிறே டேய், அவரே இவரே அது போனவரே என் ஆயத்துக்கு உன் கயிறு எட்டா தம்பி வேற அளப்பாரு போட நான் ஒரு பாய் அடிச்சு கிணத்துல மாட்டிக்கிட்டேன் அந்த கிணத்துல ஆயமான கிணத்துல மாட்டிக்கிட்டேன் ஆயமான கிணத்துல மாட்டிக்கிட்டேன் ஆமா ஏன் அந்த கிணத்துல கவுரு எட்டலையா கவுரு கொஞ்சம் ஜாயிண்ட் போடான் தம்பி அவளே இவளே அத்தை மகளே அவளே இவளே அத்தை மகளே அடி போன டபரா தவளே அடி போன தவளை குவளை அப்படி இப்படி தொப்புளு எப்படி ஏய் தம்பி ஏய் முபுதி ஓ டேய் என்ன பார்த்த உடனே ஆசைப்பட்டு ஒரு பாட்டுலாம் அழகா எடுத்து விடுறேன் ஆமா டேய் நான் எங்க ஒரு கண்ணு உடனேம்மா பாட்டு அதுல குறைய நிக்குதே தம்பி ஆனா ஒரு பெண்ணை பார்த்து பேசணும்னு சொன்னா வேலையும் கீழே பார்த்து பேசுறேன்டா நான் நம்ம தப்பு பண்ணிட்டேன் ஆமாண்டா ரொம்ப நேரம் மேல பார்த்தேன் ஏன் ஏன் எப்படி என்னடா பாவம் சொல்றேன் என்னடா நீதான் சொன்னா மேல மட்டும் பார்த்து பேசக்கூடாது கீழே பார்த்து பேசுறாங்க அப்படி இல்லடா ஐயோ பெரிய தாங்க இருக்கிறேன் நல்லா ஐயா கீழே பார்த்தேன் ஏன்டா அது கைவிட அவன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குது ஐயா மூணு சந்திரமடியா புடுவேன் செங்கல் கூட போயிடுறான் சரி டேய் ஒரு பெண்ணை பார்க்கிற அந்த பெண்ணுக்கு டேய் மேல பார்த்து பேசணும் கீழே பார்த்து பேசணும்னு சொன்னனே ஆமா டேய் மேல பார்த்து பேசணும்னா மேல கழுத்துல தாலி இருக்கா எவனோ டோக்கன் போட்டுக்கறான் உனக்கு எங்க போட்டுக்கலாம் போடலன்னு போட போறேன் பாருடா நானா கூட இருக்கலாம் ஏய் மூஞ்ச பாரு அவன் மூணு அவனோட தோற இருக்கானா ஜால மரம் பொறும்போ புளிய மரம் நீ வந்து இருக்கு அடங்க ஏய் வச்சபடி எட்டு மரம் அடங்க ஆமாடா அழுகு அடங்க படி கட்டிக்கிற விடு கட்டிக்க ஏய் ஆனாலும் கீழே பார்த்து பேசணும்னு சொன்னேன் அது கல்யாணம் ஆன பெண்களுக்கு கால் விரல்ல என்னடா போடுவாங்க குச்சி மோதிரம் ஐயோ மிஞ்சி மோதிரம்டா அதனால தம்பி ஏய் அப்ப ஒரு பெண்ணு வந்தா அந்த பெண்ணை பாக்குறேன் இப்படி ஏடா குணமா பண்ணக்கூடாது உனக்கு கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலையா நீ யாருமா உன் பேர் என்ன அப்படின்னு பேச கத்துடா அம்மாவுக்கு கொண்டாடுங்கடா அம்மாவுக்கு கொண்ட மட்டுமா குணமும் அழகுடா போனமா அழகுதான் அம்மா அழகா இருக்கு 3500 ரூபாய் போகும் நினைக்கிறேன் பாரு என்னடா ரேட்டா பேசுற இல்லையம்மா புடவை 3500 ரூபாய் நெக்லீஸ் 4500 ரூபாய் மொத்தத்துக்கு 9 ரூபாய் போகுது பாரு ஏய் உபதி அவளை பார்த்தா உனக்கு விவரம் தெரியல தெரியலம்மா சொல்றேன் போடா சொல்றியா இந்த தேசம் எல்லாம் போற்றுகின்ற
உசாராயிரி என் தம்பி டேய் என்னுடைய விபரம் என்ன? அதான் உசாராயிரி உஷாராணி அது மட்டும் தான் தெரியும். உசாராணியா வியாபாரா இந்த மகாராஜா பொண்ணு ராணிக்கு என்ன வேணும்? டேய் அங்க வளம் போவாதடா, எங்கடா அப்படி பாத்து கிடக்குற? டேய் இந்த மதத்தவனத்தை மதத்தவனத்தியா? ஆமாடா, மதத்தவனத்திலே இருக்கக்கூடிய எங்க அம்மாடா. உங்க அம்மா வீரசக்தியா? ஆமா, அவங்க பொண்ணு அவனுடைய மகள். என் பெயரோ உஷாராணி. குண்டக மாண்டக பேசுனா மாடிச்சேரி அம்மா. ஏண்டா பூபதி, அந்த அம்மா வந்தாங்க, புடிச்சு கடிச்சாங்க. போய் அப்படி சொல்லு. ஐயோ மொட்டையா சொல்றேன். சொல்லியம்மா மொட்டை தான் வந்தாங்க. டேய் அந்த வீரசக்தி தான் என் தாய். உங்க தாயா? ஆமாண்டா. மன்னிக்கு அம்மா, ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிரு. என் தாய் இருக்கிறது. ஆமா. ஏண்டா 1000 இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு தாய் தான் சதமே. அப்ப 2000 இருந்தா தாய் பாருடா. இல்லடா, ஒரு பெண்ணுக்கு ஒரு பிள்ளைக்கு தாய் இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு எந்த பாசமும் கிடைக்காது. தாயின்னா தான். தாய் இருந்தாவே புள்ள நல்லா வளரும். உண்மைதான்டா. நல்ல அறிவு சொல்லுவாங்க. தருதலையா போடும். ஆமா, அதே போல தம்பி என் தாய் பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆனா என்னை எடுத்து வளர்த்தார்கள். இந்த காட்டிலே வனத்திலே யாரோ என்னை பெத்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, அதை எடுத்து என்னை குழந்தையா இருந்து என்னை எடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கினது என் தாய் வீரசக்தி. அம்மா. ஏண்டா ஆனா வீரசக்தின்னு சொன்னா எங்க அம்மா பாத்தியா தம்பி? அகோர உருவத்தோட வர. ஆமா டேய், ஒரு தெய்வம்னு சொன்னா அதை நீ எப்படி நினைக்கிறியோ அப்படிதான் தெய்வம்னு சொல்லலாம். ஆமா, நீ அதை தவறா நினைச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு அகோர பார்வையா காட்டும். ஆமா அம்மா. சாந்த பார்வையை பார்த்தேன்னா அது தாய் உருவம் போல நின்று நம்ம தாய் போல நம்மளை பாவித்து காப்பாற்றோம் இல்லையா? அதே போல எனக்கு தாய் அந்த அகோர உருவத்தில் இருந்தாலும் என்னை வளர்த்தாங்க இல்லையா? அவங்க ஆசை அன்போடு வளர்த்து என்னை நாளொரு மேனியா வளர்த்து என்னை ஆளாக்கி இப்போ அறுவை தெருவை மங்கை மடந்தை என்று சொல்லக்கூடிய மங்கை பருவத்தை அடைஞ்சிருக்கிறேன். வயசுக்கு வந்துட்டு நானு யாரு கேட்டு வந்தேன்? என்னடா தங்கச்சி என்ன கேட்டுதான் வந்தா? உன் தங்கச்சி உன்னை கேட்டுதான் வந்துச்சு. பரவாயில்லடா, கேட்டு வரவதான் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வச்சுட்டான். ஆமா ஆமாண்டா, வச்சேன் பாப்பாங்க. வச்சுட்டேன். நான் தான் எடுத்து வச்சேன். உங்க பாப்பாவுக்கு நீதான் வச்சா? ஆமா. பின்ன யாரு வைப்பா? நீ தான் வச்சாகணும். பாப்பாவுக்கே வைக்கிறேன்னா உனக்கு நான் ஏன் வைக்க மாட்டேன்? ஐயா வச்சு உனக்கு மஞ்சள் தண்ணியோ கல்யாணம் போது நான் வச்சு வைக்க மாட்டேன். 2000 வச்சா 10,000 வைப்பேன். ஆனா ஒண்ணு, உனக்கு என்ன விசேஷம்னா அவங்கள்ட்ட 10 நாளைக்கு முன்னே அவங்கள்ட்ட காட்டணும். என்னடா? ஐயோ என்னடி பத்திரிக்கையை காட்டணும். பத்திரிக்கை காட்டினாதான் பதமா வைப்பேன். இந்த கல்யாண மண்டபத்துல வந்து உனக்கு வரிசை வைப்பேன். அப்படி சொல்லு. பதமா வைப்பேன். நான் எடுத்து பத்திரிக்கை விடுறா. என் தாய் வீரசக்தி என்னை நாலொரு மேலே அழகா வளர்த்தாங்களே. எனக்கு இந்த வனத்திலே என்ன வேலை? என் தாய் இருக்கிறது வீரசக்தி அம்மன். அது சிவன் தினமும் சிவனை நோக்கி பூஜை செய்வாங்க. எங்க அம்மா. ஆனால் அவர் செய்யக்கூடிய பூஜைக்கு நான் தினமும் சென்று அது மலரும் ஜலமும் எடுத்து வர வேலைதான் எனக்கு. மலரும் ஜலமும் இந்த வனத்துக்கு சென்று. ஆமாண்டா, நந்த வனத்துக்கு சென்று மலர் எடுத்து அது ஜலத்தை திரட்டி வந்து அவருடைய சிவ பூஜைக்கு கொடுக்கிற வேலை எனக்கு. ஏண்டா நான் தனியாவா போறது? நீ கூட வரமாட்டியா? அப்படி தனியாவா போறா? ஆமாண்டா, தனியா தான் போறேன். தனியாவா போறா? ஆமா, தினமும் மலரும் ஜலமும் எடுக்கிறதுக்கு தனியா தான் போவேன், தனியா தான் வருவேன். தனியாவா போறா? ஏன் மனோ என்ன தனியா தான் போற? என்ன காரணம் தெரியுமா? நீ தனியா போறனா அவன் உன் கூட துணையா வந்து உன்னை சனியா மடி. எப்பா பூபதி, நீ நல்ல மனுஷனாச்சு, இவ்வளவு நேரம் நல்லா பேசுறியே, அதனால உன்னை துணையா கூட்டு போலான்னு பார்த்தாக்கா என்னடா? அவனை விட்டு போவத துணைக்கு அவனை நம்பாத. அவன் குடிச்சிட்டு கூட படுத்துருவான். அப்ப நீ வரேன்றியா? நான் வரேன். என்ன பண்ணுவ நீ வந்து? துணைக்குமா? துணையாரு நீ ஒண்ணு அவனே சேனியா இருக்கலாம். அவனே சேனியாக பாக்குறான். அப்படியா? ஏண்டா சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டா கவடத்த மனுஷன் இருந்தா உடம்பு வரும்னு சொல்லுவாங்க. நல்ல மனுஷன் அவரு. கபடம் இருக்கக்கூடாது. நல்ல கபடம் இருக்கக்கூடாது. சரி அம்மா. சரியாப்பா. ஆனா இன்றைய தினத்தில் என் தாய் என்னை அழைத்திருக்கிறாங்க. வீரசக்தி இருந்தா
உங்க மகள் உஷாராணி வந்து சொல்ற கூட அம்மா தாயே யாரையா சங்கத்தில் என் மகள் உன் மகள் உஷாராணி வந்துச்சா உஷாராணி போராஜி மாதம் ஏமா உஷாரா போடா உஷாரா போட அம்மா கிட்ட உஷாராணி வேற சக்தி ஐயோ ஐயோ கொடுமையான குடும்பம் அம்மா உஷாராணி அம்மா ஐயோ 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 என் தாய் தாய் பாத்தியாடா டேய் அம்மா உந்தன் பாத மலர் உந்தன் பாத மலர் அம்மா உந்தன் பாத மலர் அம்மா உந்தன் பாத மலர் அருவே இந்த உசாரணி அம்மா இந்த உசாரணி அருவே இந்த உசாரணி அருவே இந்த உசாரணி அம்மா உனக்கு மல்லிகையை முள்ளெடுத்து மல்லிகையை முள்ளெடுத்து அம்மா சொல்லம்மா பாலத்துக்கு இதோ உன் மகள் உஷாராணி வணக்கம் 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 சுகமாக வாழ்க்கிறது பாண்டியம்மா கண்ணே என் பாதத்தை மனிதமணியால் என்னென்றைக்கும் சுகமாக வாழ்க்கிறது அம்மா இந்த சபைதனிலே அம்மா அழைத்ததென் அம்மா இப்போ அறிய சொல்லம்மா அழைத்ததென் அம்மா அறிய சொல்லம்மா அழைத்ததென் அம்மா அறிய சொல்லம்மா அழைத்ததென் அம்மா அறிய சொல்லம்மா இந்த அருமையான உசாரணி அம்மா சொல்லம்மா இந்த அடர்ந்த கானகத்தில் நாம இருவரும் இருக்கிறோம் எந்த குறையும் இல்ல ஆமா ஆனா இன்றைய தினத்திலே என்னை அழைத்த காரணம் என்ன அம்மா அம்மா உடைய தந்தை ஈசனோடு நான் இடபாகம் பிரிந்து சாபத்தால் சிவன் பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் சிவன் பூஜை ஆமா தினந்தோறும் சிவன் பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் உண்மைதான் உனக்கு என்ன வேலை என்றால் என்ன வேலை தினந்தோறும் சென்று மலரும் ஜலமும் எடுத்து வர வேண்டும் சரியம்மா கானகத்தின் வழியா அதற்காக இந்த சிவன் பூஜை செய்ய வேண்டும் சரியம்மா அதனால வேண்டி என் பூஜைக்கு தேவையான பொருட்களை நீ சென்று சீக்கிரம் எடுத்து வர வேண்டும் அப்படியா ஆமா சரியம்மா போயிட்டு வரட்டுமா சென்று வரியா ஆகட்டும் சரி அம்மா என் அண்ணையாவள் சொன்ன வார்த்தை அழகான பூலாம் பூத்திருக்கு மல்லிப்பூ ஆமா தாமதி பூ ரோசா பூ நரைப்பூ நரைப்பூ அவனுக்கு எட்டு வந்துக்கிறான் என்ன பூ இது பழுப்பு இது ஒரு பூ கட்டியா என்ன பூ செருப்பு இவள் அந்த மூடனே ஏகி
வேடிக்கை பார்ப்பது முன்னாடி இவ்வளவு தூரம் நடந்து வந்த இல்லையா? ஆமா. கொஞ்சம் வசதியா இருக்குது. உட்காந்து போலாமா? ரைட். இப்படியாக உஷாராணி மலரும் ஜலம் எடுக்க அந்த நேரத்தில் அஸ்லாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய ரூபச்சந்திரன் தருப்பார். எந்நாட்டுக்கு பொன்னான இந்த அமர்ந்திருக்கும் பம்பக்கரை அமர்ந்திருக்கும் அது அங்காள பரமேஸ்வரி பதகமலத்திற்கும் மதிப்புக்குரிய சபையில் அமர்ந்திருக்கின்ற அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமிழ்வோர் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இதை சித்தாபுத்தூர் கிராமத்துக்கு பிறந்து அது சென்னை மாநகரில் வாழ்ந்து வரக்கூடிய உயிரினு மேலான ஆர்வீர் அண்ணா ஏழுமலை பில்டர் அன்னுடைய பாதகமலத்திற்கும் என் பரிவான அவர் இல்லாதான் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக்குறாங்க. எல்லோரும் அக்கறை பாக்குறாங்க. இல்ல நம்ம ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக்குறாங்க. அனைவருக்கும் என் பரிவான வணக்கம். ஆளை பார்த்தா
காண்டிபன் எங்க தாத்தா எங்க தாத்தா சொல்றேன் கோச்சா. யாரு தாத்தா ஓ இவனுக்குறடா நீ பாப்பா எங்க தாத்தா தாத்தா யாரு தாத்தா யாரு உங்க தாத்தா விஜய உங்க தாத்தா விஜய காண்டிபன் அர்ஜுனன் அர்ஜுன மகாராஜன் எங்க தாத்தா எங்க தாத்தா அர்ஜுன மகாராஜன் அள்ளிக்கும் மதுரமதி ஆண்டுக்குரியவன் 1000 பாண்டியருக்கு ஒரே செல்வி யாரு எங்க பாட்டி எங்க பாட்டி எங்க பாட்டி நாளைக்கு காலையில கூட்டுக்கா. மகாராஜா உங்க பாட்டி அப்பேற்பட்ட அர்ஜுன மகாராஜனுக்கும் அள்ளிக்கு பிறந்த எங்க அப்பா புலேந்திரன் ஆமா ஐயா மகாராஜா நீங்க என்ன சொன்னீங்க அவன் என்ன சொல்றான் புலேந்திரனுக்கும் புண்ணியவதிக்கும் என் பெயர் ரூபு கூட்ட வர மாட்டாரு. சந்திரகுல பரம்பரை அந்த வம்சத்தில் பாரத போர் வீரர் அப்பேற்பட்ட யாரு அர்ஜுன பெருமாள். ஆமா எங்க தாத்தா அப்படி செல்வ புதல்வன் புலேந்திரன் அவருடைய செல்வ புதல்வன் இந்த ரூபச்சந்திரன் நான் பிறந்து சிறப்போடு வளர்ந்து தம்பி ஐயா இந்த மதுரமதி 1000 பாண்டியருக்கு அன்பாய் வளர்க்கப்பட்ட என் பாட்டி அள்ளி அவன் சொல்றான் என் அம்மா பெரிய அம்மா இந்த மதுரமதி அத இருக்கக்கூடியவன் அந்த சோமசுந்தரர் மதுரை என்றால் தம்பி இங்க வாங்க வீட்டுக்கு அழகு மதுரை டில்லியும் விளக்கு பெட்டியும் நாட்டுக்கு அழகு அந்த ஆச்சா தேக்கும் மதுரை டில்லியும் காட்டுக்கு அழகு அதான் ஆச்சா தேக்கு ஆமா காட்டுக்கு அழகு ஆச்சா தேக்கு நாட்டுக்கு அழகு மதுரை டில்லியும் இந்த வீட்டுக்கு அழகு அந்த விளக்கும் பெட்டியும் ஆமா அப்பேற்பட்ட இந்த மதுரை ஒன்றுக்கு மரியாதை தம்பி யாரு சோமசுந்தர கடவுள் சொக்கநாத கடவுள் அது மட்டுமல்ல மதுரை என்றால் அது மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன். ஆமா மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத கடவுளையும் வணங்கி துதிக்கக்கூடிய என் பாட்டி ஆண்களை போல் அரசாட்சி செய்யக்கூடியவன் அவருடைய செல்வ புதல்வன் எங்க அப்பா யாரு நீ கசமா போடணும் அதான் புளியந்திரன் கம்யூனிட்டி ஓய்வு சொல்ல மாட்டேன் புலேந்திரன் அதான் சின்ன சின்ன பூவை என் பெயர் ரூபச்சந்திரன் அச்சிராபுரம் அங்கு செல்வது கிடையாது நான் மதுரமதி ரொம்ப சுகமா வாழ்ந்து வருகிறேன் சீர சிறப்போடு நாட்டை விட்டு நம்முடைய மதுரை நாட்டு நந்தவனம் பத்துமுல்லை இடம் அனைத்து இடங்களையும் பார்க்க வேண்டும்
இந்த அடர்ந்த அந்த வனத்தில் அடர்ந்த நந்த வனத்தில் இவ்வளவு நாளா நான் மலரும் ஜலமும் எடுக்க வரேன். ஆமா இத்தனை நாளா இந்த பார்த்ததே இல்லடா. நான் இன்னும் ஒண்ணு நானும் பார்த்துட்டு இவரை பார்த்தால் இவர் என்ன வடிவா பரடி அந்த மாறன் கமையது பொண்ணு ஆம்பளை இவளை பார்த்ததும் ஐயா இவள் யார் ஓ பெண்மணி அது உருகுதே நெஞ்சமோ
என் மகனை எதிர்விட்டு காட்டு போட்ட பையா ஓய்வு கட்டுறோம் வாணி அங்க போன யாருக்கு ஸ்டூடியோ இதுலடா போய் இங்கிலீஷ் பாடம் இந்த வனத்தில் அவளை பார்த்ததா பூபதி இந்த மாதிரி இங்கிலீஷ் பாடம் செல்லுல பார்த்து நேரடியா பாரு அங்க பாரு பூபதி பூபதி என்ன பண்ணாங்க என்னது அதான் இங்கிலீஷ் பூபதி நானு முன்ன பின்ன ஆம்பளைங்க பார்த்ததே இல்ல ஆம்பளைங்க பேசுனதும் இல்ல கிடையாது ஆனா கிஸ் முத அவரை பார்த்து நல்ல வாட்டு காட்டமா இருக்கு எல்லாம் உலகத்துல எல்லாரும் 10 மாசம் தான் அவரை பார்த்து 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 என்னன்னு பார்த்து பார்த்து அவர் பார்த்து வராதீங்க ஊரப்பட்டு எழுச்சி இருக்குது இவரை பார்த்தால் எப்படி இருக்கா தெரியுமா கோயிலா வாட்டுக்குது சாகர பரத்தில் உச்ச பூதலத்தில் படிப்பட்டாலே இவர் யாரே எந்த ஊரே நேர்வை படைத்த சந்த சாகர பரத்தில் படிப்பட்ட ஒரு ஆளே இவர் யாரே எந்த ஊரே மேருவை படைத்த சப்த சாகர பரப்பில் உச்ச பூதலத்தில் படிப்பட்டாலே இவர் யாரே எந்த ஊரே எங்க உன்னதாங்க அம்மா என்ன ஐயோ எட்டு நின்னு பேசுங்க பாவாய் ஐயோ ஐயோ பெண்பாவா கூப்பிடுறாரா அப்புறம் ஒரு ரேப்புக்கா கூட்டாங்க பெண்பாவை தானே கூட்டாங்க என்னன்னு கேளா கண்ணு ஏங்க அடியன் பவுனு ஐயோ அடியன் தங்கம் அடியன் மாணிக்கம் எல்லாம் ஏங்க வைடூரியம் ஏங்க அடியன் கோயம்பேடு எல்லாம் சேதாரம் கூடியோட 55 ஆகி போச்சு இருங்க ஏண்டா நொய்யடிச்சு கொதித்தாங்களா ஆள் அடங்குது இதாண்டா ஆமா இருங்க எனக்கும் உன் மேல ஆசைதான் ஐயோ பார்த்தாங்க எப்படி இருக்கு அடி மேகத்தில 100 பாகம் அடி மேகத்தில 100 பாகம் கருத்து லங்குடைய உன் கொண்டை அது சொகப்படுதே அந்த பாசத்தினால் பாட்டு பண்ண கூட பலம் ஐயோ ஒரு லட்சம் ரூபாய் வட்டி கொடுத்தா அடுத்த மாசம் வட்டி கொடுக்குறோம் அதுக்கு 6வது மாசம் அசல் கொடுக்கணும்னா பொறுக்கலாம் இது ஒரே மாசத்துல குட்டி கொடுத்தாடி அந்த மழையை வச்சு இந்த ஒரு அந்த காத்து எப்படி இருக்கு சும்மா கிருகிரு சில்லுன்னு இருக்கும் அதை செய்யா அதை போல இவரை பார்த்ததும் என் உடல் துடித்து ஏங்க ஐயா உன் மேல எனக்கு ஆசைதான் அதான் சரி ஐயா இருங்க ஐயங்க என்ன நோய் சொன்னா ரொம்ப நோயாடிதான் ஐயா யாருக்கு பொம்பளை நோய் ஒரு ஆம்பளையா இருந்தா ஆண்களுக்கு பெண்களுடைய சோபம் இருக்காதா ஏங்க உன் மீது எனக்கு ஆசைதான் ஆனா நீங்க யாரு நீங்க உங்க பேர் என்ன நீங்க அழகா இருக்கீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சாதானே பேர் கேட்டாதான் மட்டம் தராங்க இந்த வனத்துல தன்னந்தனிமையா இருக்கிட்ட ஒரு பெண்ணு கிட்ட வந்து ஆசைப்படுறீங்க எனக்கும் உங்களை பார்த்தா ஆசைதான் ஆனா யாருன்னு தெரிய தேவையா அதுக்குதான் யாரு ஆள் தெரியுமாடா அவர் ஆள் யாரு அவர்தான் தேவனத்தில் சேர்ந்த கிருஷ்ணன் வாத்தியார் இப்ப அதே கேட்டாங்க பொன்னுசாமி களிமண்
ஏங்க இப்ப எனக்கு உன் மீது ஆசை. ஆமா, உனக்கு என் மீது ஆசை. போர் வீரர் என் பாட்டன் அவருடைய செல்வ புதல்வன் புலேந்திரன் புண்ணியவதிக்கு பிறந்த என் பெயர் ரூபச்சந்திரன். பேர் பத்தியா ரூபச்சந்திரன். இப்ப நீங்க உங்க பேரை சொல்லிட்டீங்களே. ஆனா எனக்கு இப்பதான் ஐயா மோகசுந்தர ஜோதி நீங்களும் ரூபம் என்று சொல்லக்கூடிய அதோ சந்திரகுல பரம்பரை. என் பெயர் ரூபச்சந்திரன். ரூபச்சந்திரன். அதுக்கு தகுந்த மாதிரி அழகா இருக்கீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஐயோ என் தங்கம். இருங்க சொல்றேன் இருங்க. எங்க இந்த மகத்த வனத்தை சேர்ந்த மகத்த வனத்திலே வாழக்கூடிய ஏங்கடா பிரிச்சு விடுறேன். ஆமாம்மா பிரிச்சு நின்று சேரல அதுக்குள்ள நின்று பேசக்கூடாது. ஏங்க அடிதான் தூதமாயிரே கிட்ட வந்தா ஒரு கைண்டுக்கோ அவனுக்கு புண்ணியமே இல்ல. என் பெயரோ உஷார் ராணி. இந்த நந்தவனத்து இவ்வளவு விசித்திரமா இதோ மலர்களை கொய்து கொண்டு நீ இருக்கிய. சரி உஷா ராணி, என் மீது உனக்கு விருப்பமா இல்லையா? ஐயோ ரொம்ப ஆசையா தான் இருக்கு. 2500 கொடுங்க. பெரிய லாட்சி எங்கடா போய் அதான பண்ணி பப்ளிக் போடா நீ போடா. அது காட்டு நந்தவனா. இந்த நந்தவன இயற்கை காற்றோடவா அந்த லாட்சி சௌகரியமா இருக்கும். இந்த வனத்திலே நம்மளுக்கு யாரும் தொல்லை கிடையாது. மதன சுந்தரம் ராஜன் சுவாமி கண்ணு அடிய தங்கம் என் தாய் வீர சக்தி யாரா இருந்தாங்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சரி, இப்ப யாரு வந்தாலும் உன் தடையே கிடையாது. ஆமா, யாரு வந்தாலும் நம்ம மனசு ஒன்று. ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ரவுண்டு விடும் ஏண்டா என்ன தெருவு நடக்குறாங்க.
சரி என்ன வர முடியும் எங்க வர முடியும் நீ வேற முதல்ல பார்த்த அவ விருப்பப்பட்டிருந்தா உன்னை சேர்ந்துருக்கலாம் அதான நியாயம் நீ அனுப்ப மாட்டேறியா ஒரே புடிச்சதே கிடையாது வாயா 2500 ரூபாய் கொடுக்குறேன் போடா ஐடியா போட்டோ பிடிக்க போலாமா என்னத்துக்கு எதுக்கு போட பிடிச்சி என்னடா பண்ற போடா அப்படி விளையாடி வச்சு சீனா போடுறாங்க டேய் பாபாயே கம்மியாட்டியா என்னடா கம்ப்ளீட் ஐயோ ஏய் போயே என்னடா தூளா நாள் இல்லாம ஆமா நான் வனத்து கர்ம வாசனை அடிக்கின்றது ஆமா மனித வாசனை மனிதன் நரமாமிசம் மனிதன் நரமாமிசம்னா மனிதா அதுனா அதான் நரமாமிசம் மனிதர்கள் வாசனை அடிக்கின்றது நரமாமிசம் கவர்மெண்ட் நாயா நீங்க கவர்மெண்ட் பாம்பு பிடிக்கலையா அதனால இந்த வனத்தில் அடிக்கின்றது ஆமா அவங்களை தேடி பார்க்க வேண்டாம் அப்படி போங்க நரமாமிசம் வாசனை அடிக்க யாரும் கிடையாது ஏம்மா நம்மளுக்கு எந்த தொல்லையும் கிடையாது பால் லிட்டிகேஷன் அதிகமா வரும் பால் விடாது என்னடா பையா டீ குடிக்க மாட்டியா அந்த பாத்தியா என்ன ஆகமா வக்கீல் பண்ண நடக்குது ஏதோ ஒரு பொண்ணு பையன் திருமணம் அரியா பையன் ஆமா அரியா பொண்ணு ரெண்டு பேரும் ஏன்டா கொஞ்சம் கொலாயிட்டு இருக்கிறாளுங்க என்ன வயசான கேள்வி வயசான தாத்தாவை பண்ணுவாங்க அது நிறைய பொண்ணு தான் பண்ணுவாங்க என்ன பண்ண சொன்னது என் வனத்தில் இந்த மாதிரி தப்பு செய்யலாமா உன்னுடைய சொந்தமான வனம் இது ஆமா அந்த வனத்துல இந்த மாதிரி தப்பு நடக்கலாமா நம்ம இதுல இருக்குதா அது மாதிரி நடக்கப்படாது தோசி பாருங்க இனிமே விட மாட்டேன் அதத்தில் மாட்டிட்டு சிறையில போட வேண்டும் சிரியா கால் ஓட்ட காதாட்டிக்கிட்டு சிறை சிறை சிறைச்சால போடணும் போட வேண்டும் போடு போ அதனால விடப்படாது இது யாரு சொந்தமான வனம் இந்த மயில் வனமா இருக்கடா இந்த வந்து நீ மறிக்கிறே அட யாரடா இந்த ஊர்ல உள்ள அவங்க டூருக்கு வந்தவங்க ஏன்டா அவங்க கூத்து கிளம்புறீங்க கல்வியை சேர பையா என்ன சிவ பூஜையில ஒண்ணு நோய்ச்சாமி அது மாதிரி ஒண்ணு நோய் கண்டிப்பா என்னோட வனத்தில் வந்ததும் இல்லாம என்ன யாருன்னு கேப்பவர் யாரு நீ சம்பந்தம் இல்லாத அடிக்கிறேன் நாங்கள் இருவரும் கணவன் மனைவியா சேரும்படி நாங்கள் விருப்பப்பட்டு விட்டோம் அந்த நேரத்தில் வந்து நீ வந்திருக்கின்றாயே நீ எந்த ஊரு எந்த நாடு இந்த இடம் சொந்தமான இடமா இது என்னோட நாடு சரி இதுதான் மதுரமலை ஓ ஆமா இதான் மதுரமலை ஆண்டு வரக்கூடிய
என் பேர் தான் மலத்தரக்கன். என்னோட நாடு இது, சொந்தமான நாடு. உன் நாட்டுல போய் வச்சுக்கடா. என் நாட்டுல உனக்கு என்னடா வேலைங்க? அடிச்சனா பல்லு பலான்னு போகும். யாரு என் நாட்டுல உனக்கு இந்த காட்டுல உனக்கு என்னடா வேலை? நாங்க எப்படியா இருப்போம்? சம்பாரிச்சான் நான் யாரும் தெரியாது நீ தருமா எப்படி வந்தாலும் சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சா தம்பி இப்படி வேகமா வராது. இவங்க பாட்டேன் அவங்க அப்பாலாம் எப்படி விட்டு அரசு படிச்சிருக்காங்க. என் பாட்டன் விமாச்சு அந்த இடுப்பான் அந்த பக்கா சுரங்க பக்காத்தூரன் மணிமாலன் இப்பேற்பட்ட 16,000 யானபலம் 10,000 சிங்கபலம் அசுராதிகளை அழித்து சந்த உலகத்தை விளங்கும்படி செய்யும்படி என் பாட்டன் மார்கள் நாங்கள் அந்த வம்சமா நீ? வம்சத்தில் வந்தவன் நான். அந்த வம்சல வந்தவன் தான் நானும் தேடிக்கிட்டு வருகிறேன். என்ன மயிரை கொடுக்க போற? அந்த வம்சத்துல நீ தேடிட்டு வர போற. ஆமா, அவங்க மயிரை கட்ட எண்ணி கிளீனா கட்ட போறியா? முன்னோர்கள். ஆமா, என்னோட முன்னோர்கள். அதான் அப்படிப்பட்ட ஆளுதான் தேடி வருகிறேன். வேறு காலத்தில் என் முன்னோர் பாட்டெல்லாம் மடித்தான் அந்த பீமச்சானன். அந்த பீமச்சானன் வம்சத்துல வந்தவனா நீ? அவருடைய பேரன் தான். நீ அவரோட பேரனா? ஆமாடா. ஏய், இந்த பேர் தமிழே. ஏய், அட விட்டு 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 எங்க அம்மா இருக்காங்க. ஓ துணியா ஆபத்து வந்து எங்க அம்மா கூப்பிடணும். கையால கண்டு சிறையில போடுவா. ஒரே சிறையில போடுங்க. ஒரே சிறையில போடுங்க. ஒரே சிறையில போடுங்க. அவர் வண்டியா போட்டு கிடப்பாங்க. சரி. ஓஹோ அம்மா அம்மா படுபாவி யாரோ ஒரு மலத்தரக்கன் என்று சொல்லக்கூடிய அரக்கன். நான் மனத்திலே உனக்கு மலரும் ஜலரம் எடுக்க வந்தேன். என்ன என்னை பிடித்து இப்ப சிறைச்சாலையை அழைச்சிட்டான். அதனால இந்த நேரம் வந்து என்னை காப்பாற்ற வேண்டாம். அம்மா 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 சீக்கிரம் வந்து காப்பாத்துமா. அமைச்சர்களே, ஆமா, இந்த சிவ பூஜைக்கு மலரும் ஜலமும் கொண்டு வர சென்ற என் மகள் இன்னும் ஆலங்காரம். ஆனால் குறையோ முறையோ என்று சத்தம் கேட்கின்றது. என்னும் அபயம் நேர்த்து விட்டது. சென்று பார்க்க வேண்டும். அண்ணன் யாரு எனக்கு